அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவன் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மறியாமலும் இருப்பான். இங்கே வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், மரியாளிடத்தில் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா, அப்போ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் யாருமே மறிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது மறிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திரை தான். நித்திரை. விசுவாசியாதவர்களுக்கு அது மரணம். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை மறியாமலும் இருப்பான் என்றால், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவன். அவனுக்கு மரணமே கிடையாது. யாரைனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு யாருக்குமே மரணமே கிடையாது. பூமியில் வேண்டுமானால் மரித்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பரலோக காரியத்தின்படி நித்திரை, தூக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த ஆத்மா ஒரு நாளும் நஷ்டம் அடையாது. அது நித்திய ஜீவனை அடையும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, நித்திய ஜீவனானது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நித்திய ஜீவகாலமெல்லாம் மரணமே காண முடியாத ஒரு ஜீவியம். இங்கே அவர் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவங்க யாருக்குமே என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான். இப்போது நமக்கே எடுத்துங்க, ஒரு விண்ணப்பம் ஜெபம் பண்ணுவோம், அது நடக்காது, வேதனைப்படுவோம், வேதனைப்பட்டு ஆண்டவரோட கோவப்படுவோம். நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு இது தெரியலையா? நான் உங்களை தானே முழுசாக நம்பியிருந்தேன், எனக்கு இது நடக்கவே இல்லையே, அப்போ நான் எதுக்கு நான் ஜெபம் பண்ணோம்? இங்கே இதற்காக அந்த ஆண்டவர் மேலே கோபப்பட்டு ஒரு நாள் 2 நாள் கோபத்தில் இருப்போம். ஆனாலும் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. நம்மளை அறியாமல் மீண்டுமாக அவரிடத்தில் தான் நாம் அவர் மேலே கோபப்பட்டதே மறந்துடுவோம். மீண்டும் அவர் கூட தான் ஜெபம் பண்ணுவோம், அவர்கிட்ட தான் கேட்போம். இது தாங்க விசுவாசம். ஒரு கட்டம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு நாளும் அவரை விட்டு நாம் விலகி போக முடியாது. ஒரு நாளும் விலகி போக முடியாது. அப்போது எனக்குள்ள ஒரு காரியங்கள், பாவமான காரியம் இருக்குது, ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போக முடியுமோ போக முடியாதோ, இப்படி நீங்கள் ஒரு வருத்தப்படலாம். அப்போ கூட உங்கள் வருத்தம் எதன் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு நான் போக முடியுமோ போக முடியாதோ, அந்த பரலோகத்தை குறித்து தான் உங்களுக்கு வருத்தமே தவிர, அப்போ உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குது? உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய எண்ணங்கள் யார் மேலே இருக்குன்னா, நீங்கள் விசுவாசிக்கிற அந்த கிறிஸ்து மேலே தான். நீங்கள் வருத்தப்படுறீங்க, எங்கே போகிறதுக்கு வருத்தப்படுறீங்க? போக முடியாமல் போயிருமோன்னு வருத்தப்படுறீங்க. எங்கே? பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிருமோ? ஆனாலும் ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அவரை விசுவாசிக்கிறவன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மறியாமலும் இருப்பான். என்னைக்கும் மறிக்காமல் தான் இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசம் நம்மை எண்ணிக்கொள்ளலாம் உலகப்பூர்வமான சூழ்நிலையில் கொண்டு வந்து நம்மை
நீ எவ்வளோ ஜெபம் பண்ணி உனக்கு நடக்கலை, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது. அப்போது ஆண்டவர் ஒன்றெலாம் வந்து சேர்க்கலை, உன் ஜெபத்தை கேட்கலை, இப்படியெல்லாம் உலகத்திலிருந்து சூழ்நிலை வரும். ஆனாலும் ஒரு நாளும் அல்ல, நம்ம எப்படி ஆனாலும் சரி, ஒரே ஒரு முறை அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு அந்நிய தேவர்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஆனால் நம்மிடத்தில் வந்து சொல்லும்போது எங்களுக்கு வேண்டி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நிமிஷமே அவர்கள் உள்ளத்துக்குள்ளாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான ஜீவன் உள்ள தேவன் என்றும் சகலத்திற்கும் உள்ள பரிகாரி அவர் ஒருத்தர் தானே எப்போ அந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டியும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களா, அந்த நிமிஷமே அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் விசுவாசிக்கும் காலமாக அவர்கள் வந்து விட்டார்கள். அதனால் நம்முடைய காரியமும் சரி, நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் நித்திய ஜீவனை தான் அடைவோம் என்று விசுவாசிக்கும் போது தான் அதை பெற்றுக்கொள்வோம். சரி, இந்த நாளும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, நம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.